ஹலோ, இன்னைக்கு நாம ஒரு சாதாரண பிசினஸ் எப்படி ஒரு அசாதாரணமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத பத்தி தான் ஒரு டீப் டைவ் அலசல் பண்ண போறோம். இது ஹைடெக் கியர்ஸ் நிறுவனத்தோட கதை. கற்பனை செஞ்சு பார்க்கவே மலைப்பா இருக்கிற ஒரு பெரிய லட்சியத்தை அவங்க எப்படி நிஜமாக்க போறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு ரீஜனல் லெவல்ல மட்டும் சப்ளை பண்ற ஒரு பிசினஸ் தன்னோட வருமானத்தை அப்படியே 2000% அதிகரிக்கணும்னு பிளான் பண்ணா எப்படி இருக்கும்? உங்களோட சொந்த பிசினஸ 2000% வளர்க்கணும்னு நினைச்சு பாருங்க. கேட்கவே தலை சுத்துது இல்ல? இது கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல. இந்த ஒரு பிரம்மாண்டமான growth பிளானை சுத்தி தான் நம்மளோட இன்னைக்கு அலசல் முழுசும் இருக்க போகுது. இவ்வளோ பெரிய ஜம்ப் அடிக்கணும்னா அவங்க இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்றத நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். தொழில்துறைக்கு எப்படி அவங்க பவர் தராங்கன்னு இப்ப பார்க்கலாம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கோயம்புத்தூரை பேஸா வச்சு ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவிலையும் செயல்படுற இவங்களோட தற்போதைய வருடாந்திர விற்றுமுதல், அதாவது டர்ன் ஓவர், கரெக்டா 5 கோடி ரூபாய். இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற பெரிய பெரிய மெஷின்கள் நிக்காம ஓடுறதுக்கு தேவையான பவரை கொடுக்கறது தான் இவங்களோட மெயின் வேலை. இந்த 5 கோடி ரூபான்றது ஒரே ராத்திரியில கிடைச்ச மேஜிக் கிடையாது. தொடர்ந்து அதிகமாகிட்டு வர கஸ்டமர்ஸ், சர்வீஸ் புடிச்சு போய் திரும்ப திரும்ப வர்ற கிளைண்ட்ஸ், அப்புறம் இவங்க கிட்ட போனா வேலை பக்காவா நடக்கணும் மத்தவங்க பண்ற ரெஃபரல்ஸ், இது எல்லாம் வச்சுதான் இந்த 5 கோடி ரூபான்ற ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை அவங்க போட்டிருக்காங்க. சரி, அப்படி என்னதான் அவங்க விக்கிறாங்க? அவங்களோட முக்கிய தயாரிப்புகள் என்னென்னு இப்ப பாப்போம். இந்த 5 கோடி வருமானத்தை கொண்டு வரத்துக்கு முக்கியமா 3 விஷயங்களை அவங்க நம்பியிருக்காங்க. 1 வார்ம் மற்றும் ஹெலிக்கல் கியர் பாக்ஸ்கள், 2வது எலக்ட்ரிக் மற்றும் கியர்டு மோட்டார்கள், 3வது துருப்பிடிக்காத தன்மை கொண்ட FRV கிரேட்டிங்ஸ். சொல்லப்போனா இந்த 3 தூண்கள் தான் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் ஸ்ட்ராங்கா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. இவங்களோட மிகப்பெரிய பலமே என்ன தெரியுமா? தரமான, மக்கள் நம்புற பிராண்டுகளோட கைகோர்த்து செயல்படுறது தான். குறிப்பா சொல்லணும்னா அவங்க டிரான்ஸ்டெக் கியர்ஸ், அதாவது DGBL நிறுவனத்தோட ஆத்தரைஸ்டு டீலரா மார்க்கெட்ல இருக்காங்க. ஒரு நல்ல பிராண்ட் பின்னாடி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டி பத்தின கேரண்டியும் மார்க்கெட்ல ஒரு பெரிய மரியாதையும் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடுது. மார்க்கெட்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்பேர் பார்ட்டை அப்படியே கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வெறும் ப்ராடக்ட் செல்லிங். ஆனா ஹைடெக் கியர்ஸ் பண்றது அது இல்ல. அவங்க பண்றது சொல்யூஷன் பேஸ்டு செல்லிங். அதாவது அவங்க வெறும் பொருளை மட்டும் விக்கல, அதுக்கு தேவையான டெக்னிக்கல் சப்போர்ட், மிஷின் ரிப்பேர் ஆகி நிக்கிற டைமை குறைக்கிறது, குறிப்பா கரெக்டான நேரத்துல ஃபாஸ்டா டெலிவரி பண்றதுன்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தராங்க. பொருளை வித்த அப்புறம் அவங்க கொடுக்குற அந்த ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜே கொடுக்குது. வெறும் கியர்களை தாண்டி அவங்க வேற என்னென்ன இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸ் பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். சில கடினமான இண்டஸ்ட்ரியல் கண்டிஷன்ஸ்ல சாதாரண இரும்பெல்லாம் ரொம்ப ஈஸியா துருப்பிடிச்சிரும். இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு செக் வைக்கிறதுக்கு தான் அவங்க FRP கிரேட்டிங்ஸ்ன்ற ஒரு ஸ்பெஷலான சொல்யூஷனை தர்றாங்க. இந்த துருப்பிடிக்காத கிரேட்டிங்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் ஃபேக்டரிஸ், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ், அப்புறம் ரொம்ப ரஃப்பா யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோர்ல எல்லாம் இதை பயன்படுத்துறாங்க. இது அவங்களோட ரொம்ப முக்கியமான 2வது மார்க்கெட். இவங்களோட சர்வீஸ் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் போகுது, அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் ஃபுட்பிரிண்ட் என்னங்கிறத அடுத்து பார்ப்போம். சிமெண்ட், டெக்ஸ்டைல், ஸ்டீல் அண்ட் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸிங், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் தான் இன்னைக்கு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட முதுகெலும்பே. ஹைடெக் கியர்ஸ் சும்மா ஏதோ பார்ட்ஸ் விக்கலங்க. இந்த மாபெரும் துறைகள் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம தொடர்ந்து இயங்குறதுக்கு ஒரு கேரண்டியா இவங்க இருக்காங்க. ஒருவேளை இவங்க சப்ளை பண்ற பார்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த மொத்த இண்டஸ்ட்ரியே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு கூட ரிஸ்க் இருக்கு. ஹைடெக் கியர்ஸை சேர்ந்த சதீஷ் அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அப்படியே கோட் பண்ணி சொல்லணும்னா, சிமெண்ட், ஜவுளி மற்றும் இன்ஜினியரிங் துறைகள்ல மிஷின்கள் செயல்படாத நேரத்தை, அதாவது அந்த டவுன் டைமை குறைக்க நாங்கள் ரொம்ப ரிலையபிளான, எஃபிஷியண்டான தீர்வுகளை வழங்குறோம். இவ்வளோதான் விஷயம். ரொம்ப ஷார்ட்டான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிட்ச் இது. இது ஸ்ட்ரெயிட்டா ஃபேக்டரி ஓனர்ஸ், மெயின்டெனன்ஸ் ஹெட், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸை குறி வச்சு சொல்லப்படுறது. மெஷின் ஓடாம நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய பண நஷ்டங்கிறத அவங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி, இவ்வளோ நேரம் அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம். இப்ப அவங்களோட 2035க்கான திட்டம் என்ன? அந்த மாபெரும் பாய்ச்சல் பத்தி பார்க்கலாம். இங்க தான் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்கு. அந்த எண்களுக்கு நடுவுல இருக்கிற பிரம்மாண்டமான வித்தியாசத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு 5 கோடியா இருக்கிற அவங்களோட வருமானம் அடுத்த 10 வருஷத்துல 100 கோடி ரூபாயா மாறணுங்கிறது தான் அவங்களோட 2035க்கான விஷன். 5 கோடியில இருந்து நேரா 100 கோடி, கிட்டத்தட்ட 2000% அசுர வளர்ச்சி. ஒரு ரீஜனல் கம்பெனி மாபெரும் கார்ப்பரேட் லெவலுக்கு மாறணும்னு நினைக்கிற ஒரு வெறித்தனமான இலக்கு இது. இந்த 100 கோடி ரூபாய்ன்ற மலைக்க வைக்கிற இலக்க சும்மா காத்துல கணக்கு பண்ணாம ரொம்ப தெளிவான, லாஜிக்கலான ஒரு ரோட் மேப்பை அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. ஸ்டெப் 1, பல பிராண்டுகளை உள்ளடக்கிய ஒரு மல்டி பிராண்ட் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறது. ஸ்டெப் 2,
தங்களோட பிசினஸை 5 பெரிய நகரங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றது. அண்ட் ஸ்டெப் 3 தங்களோட சொந்த சர்வீஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை உருவாக்குறது. ஒரு லோக்கல் டீலரா இருந்து சொந்தமா உற்பத்தி பண்ற ஒரு பெரிய கம்பெனியா உருவெடுக்கிறதுக்கான தெளிவான பிளான் இது. ஆனா அவங்களோட இந்த மாபெரும் லட்சியம் வெறும் பணத்தை சுத்தி மட்டுமே இல்ல. சவுத் இந்தியாவிலேயே ரொம்ப ரிலையபிளான இண்டஸ்ட்ரியல் சொல்யூஷன்ஸை கொடுக்கணும், கஸ்டமர்ஸ் கூட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும், தொடர்ந்து புது புது விஷயங்களை செஞ்சு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களோட உண்மையான மிஷன். ஏன்னா இந்த லாங் டேர்ம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களோட 100 கோடி இலக்குக்கு ஸ்ட்ராங்கான அடித்தளமா இருக்கும்னு அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. நாம இந்த அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலா ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். இந்த சொல்யூஷன் பேஸ்டு செல்லிங் அப்படிங்கிற வியூகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ரீஜனல் சப்ளையரால 2035க்குள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மேனுஃபேக்சரிங் ஜாம்பவானா உண்மையிலே மாற முடியுமா? இவ்வளோ பெரிய ஸ்கேல் அப் பண்றதுல எவ்வளோ சவால்கள் இருக்கும், அதை அவங்க எப்படி பிரேக் பண்ணுவாங்கன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான கேஸ் ஸ்டடி. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் அலசலோட சந்திப்போம்.